பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஏசப்பாவுடைய நாமம், அந்த இயேசுவின் மூலம்தான். இந்த வசனத்தின்படி அவர்தான் வாசல். ஒருவன் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நம்ம லைஃப்ல எப்போ ஒரு மனிதன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, எப்போ இந்த வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமா வாழுகிறோம், எப்பவுமே ஓட்டத்தின் முடிவில் ஒரு பந்தயத்தில் ஓடுறோம், அந்த பந்தயத்தில் ஓடி முடிக்கிற பொழுது ஜெயிக்கும் பொழுது அந்த பரிசை பெறணும் பாருங்க. அதே போல இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன பரிசு இருக்குதுன்னா, ரட்சிப்பு என்கிற பரிசை இந்த வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். சில வேளைகளை அநேகருக்கு அது தென்படுவதில்லை, அதை கேட்க அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனாலதான் இயேசு மெய் தெய்வம், இயேசு உங்களை நேசிக்கிறார், ஆண்டு இந்த பூமியில உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார், அதற்கு தான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தன்னையே கொடுத்தார் என்று சொல்லி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய், இதை நீங்க கேட்பதன் மூலமாய், ஒருவேளை இயேசு என்கிற நாமத்தை நீங்க கேட்காம இருந்திருக்கலாம், இல்ல இயேசு கிறிஸ்தவர்களுடைய கடவுள் என்று நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். நானும் அப்படித்தான் வேறு மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்த பொழுது இயேசு கிறிஸ்தவர்களுடைய கடவுள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நேரம் வந்தது, நானே வாசல், என் வெளியாய் உட்பிரவேசி, நான் உன்னை ரட்சிப்பேன் ஆண்டு வார்த்தை கொடுத்தார். ஆண்டு நான் கடந்து போன மிகுந்த கடின சூழ்நிலையில, வாழ்வா சாவா இருந்த சூழ்நிலையில தேவன் ரட்சித்து அவர் வாசலை காண்பித்தார். அந்த வாசலுக்குள்ள ஓடி போய் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டனால உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையும்படியாய் தேவன் கிருபை கொடுத்தார். என்றைக்கு நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேனோ, என்னைக்கு ஆண்டவருடைய பாதையில கடந்து போனேனோ, இயேசு மெய் தெய்வம் என்று சொல்லி என்றைக்கு என் வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணித்தேனோ, எல்லா இடத்திலும் கர்த்தர் செழிப்பை கொடுத்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பணம் வருகிறது, பேர் வருகிறது, புகழ் வருகிறது, எப்படியோ பெரிய பல தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லி இந்த உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் யாருடைய வாழ்க்கையில இயேசு இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லையோ, அவர்கள் கோடி கோடியாய் எவ்வளவு சேர்த்தாலோ, எவ்வளவு பேர் புகழ், என்ன தான தர்மம் செய்தாலோ, இயேசு ஒருவருடைய வாழ்க்கையில இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லைங்க, அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். தயவு செய்து இன்னைக்கு இருந்த ஒரே வாழ்க்கையில இயேசுவை அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க தற்செயலா கேட்கல, தேவ செயலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த வாழ்க்கையை வெற்றிகரமா இந்த பூமியில முடிப்பதற்கு, ஜெயத்தோடு இந்த வாழ்க்கையை முடிப்பதற்கு, நம்ம வாழுகிற நாட்கள் 70, 80, 90, 100 எத்தனை வருஷம் வாழ்றோமோ நமக்கு தெரியாது. ஆனா அந்த வாழ்க்கையின் முடிவில் நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு இருக்கணும். எப்பொழுது இந்த வார்த்தை கடந்து வருகிறதோ, நம்ம வாழ்க்கை பிரயாணத்துல எப்பொழுது இயேசு என்கிற நாமத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த சுவிசேஷ வார்த்தை கடந்து வருகிறதோ, நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் கடந்து போனா உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவோம். நம்முடைய வாழ்க்கையில சரி, நித்தியத்துக்கு ஆயத்தமாகிற வாழ்க்கையிலயோ ஆண்டவர் மேய்ச்சலை கொடுப்பார். தேவனை பிரியப்படுத்தாத, தேவனை அறிந்து கொள்ளாத வாழ்க்கையில எவ்வளவு பொருட்கள் இருந்தாலோ, எவ்வளவு காரியங்கள் இருந்தாலோ ஒன்றுக்கு உதவாதுங்க. இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் இருக்கிறாங்க, பெரிய ஆளுமை உள்ள தலைவர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் யாருடைய வாழ்க்கையில இயேசு இல்லையோ அவங்க வாழ்க்கை தோல்வியில முடியும், அவங்க வாழ்க்கை தோல்வியில முடியும். காரணம், இயேசு ஒருவர் தான் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர். இயேசு ஒருவர் தான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர். அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ இயேசு ஒருவர் தான், அந்த ஒரு கடவுள் தான், அந்த ஒரு தெய்வம் தான், அவர் சிந்தின ரத்தம் தான் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். இன்றைக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிற ஏசப்பா, இந்த வேளையில உங்க நாமத்தை அறியாமல், இயேசு என்கிற நாமத்தை அறியாமல் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, யாரெல்லாம் இந்த வாசலுக்குள்ள நான் பிரவேசிக்கணும், அந்த இயேசு எனக்கு வேணும் சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, ஒவ்வொருவரையும் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிற, அவங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தும்படியா, உங்க வார்த்தை அவர்களை தொடும்படியா, அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில கடந்து வாங்க, என் இருதயத்தை திறந்து கொடுக்கிற ஏசப்பா, என் வாழ்க்கையில கடந்து வாங்கன்னு சொல்லுங்க, என் இருதயத்துல வாங்கன்னு சொல்லுங்க. அப்பா உங்களை சந்திப்பார், அந்த கிருபையின் கரம் உங்களை சந்திக்கோ, தேவ கரம் உங்களை நடத்தோ.
ரட்சிப்பின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிங்க, உங்க பாதையில் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தான் வாசல். அவர் தான் நம்ம ரட்சிப்புக்கு நேராய், ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நடத்தக்கூடிய தெய்வம். அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருக்கும். God bless you.